30 ஆண்டுகள் கழித்து என் வகுப்பு தோழனை மீண்டும் சந்தித்தேன். பெரும் தூதுவே படியிலிருந்து அவர் அறிமுகமான ஸ்டாண்டில் சிரித்தார். சாதாரண உடைகள், ஆனால் அவர் இதயத்தில் முத்துக்களாய் சிதறிய சிரிப்பு, அதை மறக்க முடியாது. நாங்கள் தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டோம். அதில் ஒரு சந்தோஷத்துடன் அவர் எனது புதிய ரேஞ்ச் ரோவரை பார்த்து அதில் ஒரு அற்புதம் போல போக வேண்டும் என்றார். மதிய உணவுக்கான அழைப்புக்கு நான் என் வீட்டிற்கு அழைத்தேன். என் வெற்றியை காட்டுவதற்கான அவர் வரவேற்பில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தேன். ஆனாலும் அவர் நன்மை மற்றும் வருமானத்தை மறுத்தார். இது என் உள்ளத்தை சிதறவிட்டது. என் பரிதாபம் கொண்ட மனதில் நான் அந்த கோதை பற்றிய எண்ணத்தில் இருந்தேன். கடுமையாக உழைப்பது மட்டுமே பெருமையை தரும் என்பதை உணர்ந்தேன். தோற்றம் ஏமாற்றும். மிகவும் நல்லவர்கள் எப்போதும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடாது. 1. அது கடிகாரத்தை சாப்பிட்டது. 2. அது டார்ச் லைட்டை உட்கொண்டது. 3. அது தபால் அட்டைகளை சாப்பிட்டது. அது புத்தகங்களை முழுங்கியது. 5. அது வானொலியை விழுங்கியது. 6. இது டேப் ரெக்கார்டரை உட்கொண்டது. 7. இது கேமராவை அழித்தது. 8. அது கால்குலேட்டரை சாப்பிட்டது. 9. அது அண்டை வீட்டாருடன் நட்பை துண்டித்தது. 10. இது உறவையும் மறக்கடித்தது. 13. அது நம் நினைவாற்றலை நுகர்ந்தது. 12. தியேட்டர் இல்லை, நாடகம் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, விளையாட்டு இல்லை, பாடல் இல்லை. இதுவே வங்கி, இதுவே ஹோட்டல், இதுவே மளிகை கடை, இதுதான் மருத்துவர், இதுதான் ஜோதிடர், இதுதான் உண்மையான சந்தை. வெளியே போனால் எல்லாமே போனில் இருந்துதான். எல்லாமே ஸ்மார்ட் போன்களின் சாம்ராஜ்யம். ஒரு விரல் உலகை ஆளுகிறது, அதே விரல் மனிதனின் வாழ்க்கையை ஆளுகிறது. வாய் முடக்கப்பட்டுள்ளது. உண்மைதான், தொட்டால்தான் வாழ்க்கை. நாள் யாரும் தொற்பல்லை.